கர்த்தர் நடத்தி இருக்கிறார். தேசத்தில் எத்தனையோ எழுப்புதல்கள் கர்த்தர் தந்திருக்கிறார். அது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத ஏராளமான விசுவாசமும் ரட்சிப்பும் அபிஷேகமும் இறங்கியிருக்கு. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நல்ல பொறுமையோடு ஓடுவோம், நல்ல ஸ்தோத்திரத்தோடு ஓடுவோம், நல்ல சவாலை எடுத்து நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல தீர்க்க தரிசன வரங்களோடு ஓடுவோம், நல்ல ஐக்கியத்துக்கு நல்ல போக்குவரத்துமாக இருந்து விசுவாச ஊழியத்தை நம்ம செய்வோம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தேசத்தில் கர்த்தரை பார்க்காதவங்களாம் கண்டுக்கிட்டாங்க. ராஜாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டார், கர்த்தரை தானியேல் வணங்குற தெய்வம் தாயா தெய்வம், அவர் தான் ஜீவனுள்ள தேவன்னு சொன்னாங்க. இது எப்படி நடந்துச்சு? தானியேல் ஒன்னையும் குறை சொல்லலை, நல்ல ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். நம்ம தேசத்தில் நடக்கிற காரியங்களை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே பரலோகத்துக்கு தெரியப்படுத்த இன்னும் கர்த்தர் எழுப்புதலை